அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. முதலாவதாக குவைத்துடைய தினார் மதிப்பை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 950 ரூபாய் 1% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 273 ரூபாய் 35% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 948 ரூபாய் 79% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 46% உள்ளது. அதே போல் அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். அமான் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு 20,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 275 ரூபாய் 5% வழங்குறாங்க. அதே போல் இலங்கைக்கு 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 972 ரூபாய் 76% வழங்குறாங்க. அதே போல் தொடர்ந்து பார்க்குற மாதிரி சஜில் எக்ஸ்சேஞ்சை பார்த்தலாம். இந்தியா பொறுத்தவரையில் 274 ரூபாய் 80% வழங்கியிருந்தாங்க. இலங்கையை பொறுத்தவரையில் 30,000 ரூபாய்க்கு, அதாவது 30 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 973 ரூபாய் 36% வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 962 ரூபாய் 12% வழங்குறாங்க. அதே போல் 954 ரூபாய் 8% வழங்குறாங்க. 1,00,000 ரூபாய், அதாவது 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 100 தினாருக்கு மேற்கொண்ட பணங்கள் அனுப்பும்போது இன்னும் உங்களுக்கு ரேட் அந்த இடத்துல கம்மியாகும். மேலதிக தகவல்களுக்கு சஜில் எக்ஸ்சேஞ்ச் அழைப்பு விடுங்க. 97 23 54 61 என்ற இலக்கமுடாக. அதே போல் 275 ரூபாய் வழங்குறாங்க இந்தியாவுக்கு KBE எக்ஸ்சேஞ்ச். அதே போல் இலங்கைக்கு 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 964 ரூபாய் தற்போது வழங்கிட்டு இருக்கிறாங்க KBE எக்ஸ்சேஞ்ச். அதே போல் UAE எக்ஸ்சேஞ்சில் மட்டுமே தான் நீங்கள் 958 ரூபாய் வரைக்கும் அனுப்ப முடியும். 300 400 500 தினார் போன்ற பணங்கள் அனுப்பினாலும். ஏன்னா அதிகப்படியான பணம் நீங்கள் அனுப்பும்போது இலங்கைக்கு சாதாரணமாக ஒரு 200 300 400 தினார் அனுப்புறீங்களா இருந்தால் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளையும் விட ஒரு 8 ரூபாயிலிருந்து 9 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு அதிகப்படியான ரேட் வழங்குறது ஒன் அண்ட் ஒன்லி UAE எக்ஸ்சேஞ்ச். தொடர்ந்தும் ட்ரை பண்ணுங்கள். UAE எக்ஸ்சேஞ்ச் பல இடங்கள்லையும் இருக்குது, குர்துபா உட்பட. கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையும் அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தராது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்ற சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அப்படி சேர்ந்தாலும் வேறொருவருடைய அக்கௌண்ட்டுக்கு போனால் ரொம்ப நாளாகும் அதை மறுபடியும் எடுக்கிறதுக்கு. அதனால் ரொம்ப கவனம். அதே மாதிரி பணம் அனுப்பும் போது பற்றுச்சீட்டு கிடைத்தால் உடனடியாக எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 30 நிமிடத்துக்கு தாண்டிடுச்சுன்னா நாட்டுக்கு போயிடும் பணம். அதுக்கப்புறம் அதை எடுக்கிறதுக்கு லேட் ஆகும். யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் இந்தியா பணம் அனுப்பு 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்பு 1 தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. UJ எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் விடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், UJ, அல்சாமில் அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுக்காஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மெலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல்சஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. குறிப்பாக ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் ARY எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 900 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக விடுறாங்க. அதே போல் அந்த 900 ஃபீல்ஸ் கட்டணத்தோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 100 தினார் 120 150 தினாருக்குள்ள ரேட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை தாண்டி நீங்கள் அனுப்பும்போது தான் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி தான் தொடர்ந்தும் தெரிவிக்கிறது. உங்களுக்கு ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளில் வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் அனுப்புவாங்க. அதில் நீங்கள் கட்டாயமாக ரேட்டை செக் பண்ணி பாருங்கள். ரேட் அதிக ரேட் போட்டிருப்பாங்க, மற்ற எக்ஸ்சேஞ்சுகளோட அதிகமாக இருக்கும். 980 ரூபாய் இலங்கை போட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அங்கே போய் பார்க்கும்போது அது உங்களுக்கு லிமிடெட் ஆஃபராக இருக்கும். 20 தினார் 30 தினார் 40 தினார் 50 தினாருக்கு உட்பட்டதாக தான் இருக்கும். அதனால் ரேட் எவ்வளவுன்றதை செக் பண்ணி பார்த்து போடுங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பாதிக்கிற பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. அதே மாதிரி பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க. ஓட்டுநர்களே, குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 666 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 943 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 45 ஃபீல்ஸ்.
1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 221 ஃபில்ஸ். குவைத்திலே தங்க விலை மறுபடியும் படிப்படியாக கம்மியாகிட்டு வருது. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் மீண்டும் கம்மியாகுதா இல்லை அதிகரிக்குதான்னு. நாட்டோட விலையை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இங்கே விலை கொடுத்து வாங்குங்க. சோழி முடிஞ்சது. நேற்றைய தினம் கடைசி மீட்டிங் வந்து போட்டு பல கட்ட விசாரணைகள், பல கட்ட ஆலோசனைகள், கடைசியான முடிவு யார் யாரெல்லாம் குவைட்டி நேஷனாலிட்டியை ஃபோர்ஜர் பண்ணாங்களோ அனைவரும் நாட்டை விட்டு வெளியேறணும். அடுத்ததாக குவைட் தூதரகம் அருகேயே தாக்கப்பட்டது லெபனானின் கடைசி போராக இருக்கலாம். இது என்னென்னா அடுத்த கட்டத்துக்கு ஆரம்பமாகிறாங்க இஸ்ரேல். கடைகள் அனைத்தும் கடகடவென மூடப்பட்டுள்ளது. என்ன காரணம் பார்க்கலாம். அதே போல் சபா சாலிம் பகுதிகளில் நேற்றைய முன்தினத்திலிருந்து ஃபுல்லாகவே சோதனை. பல டெலிவரி ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. பைக்குகளையும் கைப்பற்றிதான் தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்றைய தினம் கல்வி அமைச்சகத்தின் அனைத்து நடவடிக்கைகளும் சீராகவே தொடர்ந்துள்ளது. ஆனாலும் சில மாணவர்களுடைய வருகை ஸ்தம்பிதமானதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் சிவில் ஏவியேஷன் வானிலை ஆய்வு பற்றி தொடர்ந்துமே கண்காணித்து வருவதாகவும் சமீபத்திய முன்னேற்றங்களை கண்டறிய வானிலை நிலவரங்கள் திணைக்களம் உடனடியாக உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்றைய தினத்துடன் மழையினுடைய வாய்ப்புகள் வெகுவாக கம்மியாகும் அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்காங்க. புதன்கிழமை தான் கடைசி மழை, அதன் பிறகு மழைக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் உடனடியாக நீங்கள் உங்களுடைய குளிருக்கான ஆடைகளை தயார்படுத்துங்க அப்படின்னு வானிலை ஆய்வாளர் பெதரல் அமீரா தெரிவிச்சிருக்கிறாரு. ஏன்னா இனி வரும் நாட்கள் வரக்கூடிய குளிருடைய வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு தான் தெரிவிக்கிறாங்க. ஓட்டுநர்களாகிய நீங்கள் வண்டிகளுக்குள்ளே எப்போவுமே ஒரு ஜாக்கெட் ஸ்டாண்ட் பையாக வச்சுக்கோங்க. ஏன்னா சில நேரங்களில் நீங்கள் ஏர்லியாக போவீங்க, வரும்போது நைட் ஆகிடும். அந்த நேரத்தில் உங்களுக்கு ஜாக்கெட் கட்டாயம் தேவைப்படும். அதே மாதிரி பணிப்பெண்களும் தயவுசெய்து ரொம்ப கவனம். பாலைவன பகுதிகள் கூடாரங்களுக்கு போகிறீங்கன்னா தயாராகவே இருங்க. இலங்கையில் தற்போது ஏற்பட்டு வரும் சீரற்ற காலநிலை ரொம்பவும் மோசமாகவே பாதிக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். தற்போதைய சூழலில் பார்த்திங்கன்னா கல்வி அமைச்சகம் சில தீர்மானங்களை முன்னெடுத்து வராங்க. ஏன்னா A-லெவல் நடந்துக்கிட்டு இருக்குது, உயர்தர பரீட்சை நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த சூழலில் கடுமையான வெள்ளமும் அனர்த்தமும் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. 15 மாவட்டங்களில் 22,532 குடும்பங்கள் மற்றும் 77,670 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 821 குடும்பங்களைச் சேர்ந்த 2,770 பேர் நிவாரண மையங்களில் உள்ளனர். அதே போல் 6 வீடுகள் அழிந்தும் 265 பகுதியளவு சேதமடைந்துள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் கிட்டத்தட்ட ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த விபத்தில் இதுவரைக்கும் 5 பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்கிறாங்க. நான் தான் நைட்டு ஃபுல்லாக மழையிலே நனைஞ்சேன். இப்போ லைட்டாக தடுமல் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். தான் நேற்று நைட்டு மேலே மொட்டை மாடியிலேருந்து தண்ணி லீக்காக ஆரம்பிச்சிருந்துச்சு 2வது ஃப்ளோருக்கு. அது சம்மந்தமாக கஷ்டப்பட்டு விடிய காலையில் 5 மணி அந்த இதை வந்து கண்ட்ரோல் பண்ணி எடுக்கும்போது அதுக்கப்புறமா வந்து தான் நியூஸ் போடவே ஸ்டார்ட் பண்ணது. பல பகுதிகள்லையும் வெள்ள அனர்த்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஃபோட்டோ வீடியோ காட்சிகள் அனுப்பிய சகோதர சகோதரிகளுக்குமே ரொம்ப நன்றி. தயவுசெய்து ரொம்ப கவனமாக இருக்க சொல்லுங்கள். වික්ටෝරියාවේ මැරලත් නෑ ප්‍රෙෂර් එක. தள்ளித்தனுக்கு வண்டி வருது இறங்கி எங்கட எக்ஸாம் சென்டர் இதுக்கு என்ன செய்வோம் பிள்ளையெல்லாம் பிள்ளைகளுக்கும் பஸ் போட்டு 2 பஸ் போட்டு ஒரு பஸ் இல்லை மன்னம்பிட்டி ஆபத சென்டர் ஒன்று அமைக்கிறோம் இன்றைக்கு. அப்போ ரோயல் அங்கேருந்து போகிற பிள்ளைகள் மன்னம்பிட்டியும் கட்டவெல்லாம் 2 சைடும் பஸ் போட்டாங்க. இதில் நாம் கொஞ்சம் பாதுகாப்பாக அனுப்பிவிட்டாச்சு. இடத்துக்கு நடந்து போகிறதுக்கு மாதிரி இവിടുത്തെ அவ்வளோ இதில் பிரச்சனை. அதே போல் சவுதி அரேபியாவிலும் பல பிராந்தியங்களில் மக்கா மதீனா உட்பட பல பகுதிகளிலையுமே மழை பதிவாக ஆரம்பித்துள்ளது. அதே போல தான் ஈஜிப்ட் போன்ற பகுதிகளில் கடல் ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்குது. நம்மளால் முடிந்தது பிரார்த்தனை மட்டுமே. ப்ரே பண்ணுங்க.
والله سيل. لا إله إلا الله. பெய்ரூத் நகரில் லெபனானில் நேற்றைய தினம் குவைத் தூதரகம் அருகிலேயே தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்துமே குவைத்தியர்களை உடனடியாக வெளியேறுமாறு குவைத்துடைய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆனாலும் இந்த சூழலில் இப்போதைக்கு எடுத்திருக்கிற முடிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இஸ்ரேலுடனான அனைத்து போர்களையும், லெபனானுடனான அனைத்து போர்களையும் உடனடியாக நிறுத்திட்டு அடுத்ததாக ஈரான் தாக்க போகிறாங்க, நாங்கள் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்தால கைது செய்வாங்க அப்படி இப்படின்னு எல்லாம் பீலா விட்டாங்க. கடைசியில் எதுவுமே இல்லை, அப்படியே தான் நடக்குது. யுத்தமும் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் கடைசியில் சீஸ்ஃபயர் கொண்டு வந்துட்டாங்க, லெபனானோட ஒப்புதல் கொண்டு வந்திருக்கிறாங்க. இனிமேல் நாங்கள் போரிட போகிறதில்லை அப்படின்னு பாதுகாப்பு அமைச்சகம், கேபினட், இஸ்ரேலுடைய கேபினட். ஆனாலும் அடுத்தது ஈரானோட தாக்க போகிறதா தெரிவிக்கிறாங்க. போங்கடாடி, விடமாட்டானுங்க போல தான் இருக்குது. லெபனான் சீஸ்ஃபயர் கொண்டு வராங்க அப்படின்னும் போது சந்தோஷப்பட்டா கடைசியில் மறுபடியும் ஈரான் தாக்க போகிறாங்களா. ரெண்டு நாட்டோடையுமே மல்லு கட்ட முடியாது அப்படின்னு தான் ஒரு வில்லங்கத்தோடு தான் இவங்க லெபனானோட நிறுத்திக்கிட்டு ஈரானோட ஆரம்பிக்க போகிறாங்க. அல்லாஹு ஆலம். இதோ நேற்றைய தினம் கிட்டத்தட்ட 60 நிமிடம் டிவி ஷோ. நேற்றைய தினம் 60 நிமிடம் இந்த பேச்சுவார்த்தையில் பார்த்தீங்கன்னா கடைசியாக எடுத்த தீர்மானங்கள் தான் ரொம்பவும் ஒரு ஆபத்தான தீர்மானம். குவைத்தி நேஷனாலிட்டியை யாரெல்லாம் ஃபோர்ஜர் பண்ணியிருக்காங்களோ, யாரெல்லாம் போலியாக தயாரித்தாங்களோ அத்தனை பேருக்கும் அவங்களுடைய அனைத்து கணக்குகள் அது இது எல்லாமே முடக்கம். இந்த நாட்டிலேருந்து எந்த ஒரு பணம் கூட, சல்லி பைசா கூட அவங்களால எடுத்துகிட்டு போக முடியாது. மொத்தத்தையும் விட்டுட்டு, அக்கௌண்ட்டில் இருக்கிற காசுலேருந்து எல்லாத்தையுமே விட்டுட்டு கெட் அவுட் அப்படின்ற மாதிரி தான் குவைத் அரசாங்கம் இப்போ முடிவெடுத்திருக்கிறாங்க. இனிமேல் அவங்களிடம் வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் ரொம்பவும் கவலையான நிலை தான். அவங்களுக்காவது வேறொரு கஃபீலை மாத்திரத்துக்குரிய ஏற்பாடு பண்ணி கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும். அதுதான் இல்லை. நேற்றைய தினம் நடந்த பேச்சுவார்த்தையின் கடைசி முடிவுகள். احنا اليوم حابين نقوم بهذه الزيارة الميدانية ونتعرف أكثر على شغلكم في اللجنة العليا لتحقيق الجنسية الكويتية. بسم الله الرحمن الرحيم. طبعا كعادة اللجنة العليا للجنسية يوم الخميس وهو اليوم المخصص لبحث وملفات اللجنة العليا للجنسية اللي تعرض عليها لسحب إسقاط فقدان الجنسية الكويتية. وهذا المطبخ اللي كنا نبي نوريه الجمهور على أساس يشوفون مراحل اللي راح تندرس بدقة مثل ما قلنا. طبعا مو اليوم، هي قاعد تندرس من فترة سابقة من الإخوان في الجنسية بجميع أقسامها، وبعدين إخوان في مجلس الوزراء اللي عندهم الملفات القديمة وقاعدين ننظر فيها ملف بكل دقة. طبعا اللجنة العليا للجنسية مكونة من نائب رئيس مجلس الوزراء ووزير الدولة ووزير الخارجية وأمين العام لمجلس الوزراء، هم اللجنة العليا للجنسية ومعاونتهم الإدارة العامة للجنسية والإخوان من مجلس الوزراء. احنا اليوم راح نشرح حالة كويتية حاصلة على الجنسية مرتين، مرة وفق الجنسية المادة الأولى، ومرة حاصلة على الجنسية وفق المادة الثامنة استنادا على زوجها. وأثبتنا هذه الواقعة عن طريق مخاطبتنا للهيئة العامة للمعلومات المدنية. طلعنا مستخرج ما بين الاسم اللي هي قاعدة تمشي فيه والاسم الوهمي اللي هي من تحله الصفة فيه. طبعا لو نلاحظ طال عمرك الصورة اللي واضحة من المستخرج الهيئة العامة للمعلومات المدنية أن هي نفس الصورة مع اختلاف الأسماء الموجودة هنا. يعني هي حاصلة على الجنسية الكويتية مرة وفقا للمادة الأولى، والمرة الثانية استنادا على زوجها وفق المادة الثامنة.
خاطبنا طال عمرك احنا الإدارة العامة للأدلة الجنائية لعمل مضاهاة، وأثبتنا هذا الدليل أن هي مر بهالاسم لها صورة شخصية، هي ذات الصورة موجودة بالاسم الآخر بالشخصية الثانية. ما وقفنا على الدليل هذا فقط، خاطبنا الإدارة العامة عفوا وزارة الشؤون، واكتشفنا أن بالاسم الوهمي هي قاعدة تاخذ مساعدات وفق البند المطلقات. ولاحظنا من استمارة اللي موجودة في أخذ المساعدات أن هي مبصمة. البصمة هذه تعود حق الاسم الوهمي. لما خاطبنا احنا الإدارة العامة للأدلة الجنائية اللي عمل مضاهاة للبصمة هذه، اكتشفنا اللي مبصمة تعود حق الشخصية الأولى اللي هي من تحلتها. وتم إحالة هذا الموضوع إلى النيابة العامة، لكن هي حاليا قادرة البلاد بصورة غير شرعية، وأثبتنا أن هي موجودة مسوي لها حركة وهمية في المنافذ، والأمر معروض لمعاليكم لاتخاذ فيها قرار وفق الأدلة الموجودة. نطبق عليها نص المادة 13. இதுவரையிலையும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 கேஸ் வந்திருக்குது நம்மள்கிட்ட. நேற்றைய முன்தினத்திலேருந்து வந்திருக்குது 4 பேருடைய கஃபீல். இதே நிலைமை தான் அவங்களுக்கும் நாட்டுக்கு போக வேண்டிய சூழல். ஏதோ நல்ல மனுஷனுங்கன்றதால எனக்கு இப்படி ஆகிடுச்சு, நீங்கள் நாட்டுக்கு போகணும், உடனடியாக நீ டிக்கெட் போகிறதுக்கு ரெடி ஆகு, ரிலீஸ் கூட என்னால் தர முடியாது அப்படின்னு கஃபீலே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எல்லா கஃபீலும் இந்த மாதிரி நல்லவங்களாக இருப்பாங்களான்னு கேட்டால் முடியாது. ஏதாவது உங்கள் மண்டையை கழுவி உங்கள்கிட்ட இருந்தாவது ஏதாவது காசு வாங்கி நான் சொல்கிற இந்த அக்கௌண்ட்டுக்கு நாட்டுக்கு அனுப்பி வை அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கஃபீல்கள் யாராவது வேறொரு நாட்டுக்கு, ஈராக், சிரியா, லெபனான், வேறு ஏதாவது ஒரு நாட்டுக்கு பணம் அனுப்ப சொல்கிறாங்கன்னு அவங்கள்ட்ட கொஞ்சம் சிந்திச்சுக்கோங்க, வெளியில் அக்காம அடிச்சுக்கிறவங்க. அடுத்ததாக ஷோய்க் இண்டஸ்ட்ரியலில் நேற்றைய தினம் குடவுன் ஒன்றில் பார்த்திங்கன்னா ஒரு திடீரென்னு ஒரு கெமிக்கல் ஒன்று லீக் ஆகியதாக தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா உடனடியாக தீயணைப்புத்துறை விரைந்து வந்து அந்த கெமிக்கலை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த கிருமி நாசினிகள் மற்றும் சில திரவங்களை உபயோகிக்கிறவங்க ரொம்ப கவனம். சபஹா சாலிம் பகுதிகளில் நேற்றைய முன்தினம் தொடர்ந்துமே பார்த்திங்கன்னா சோதனை நடத்தப்பட்டிருக்குது. பல டெலிவரி பைக் ஓட்டுநர்கள் மற்றும் டெலிவரி பைக்குகள் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. நேற்றைய தினம் ஒரு சகோதரர் இது சம்பந்தமான வீடியோ அனுப்பியிருந்தார். அவருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப கவனமாக இருங்க, இனி வரும் நாட்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டம். பாருங்க, அந்த ஒவ்வொரு பைக்காக ஏற்றுறோம், ஒவ்வொரு பைக்கை ஏற்றுறோம். ரெண்டு பேரை சொல்லிடுறாங்க. சரியா? அதே போல் இன்னொரு தகவலை மதுரடியாக தந்திருந்தார் சகோதரர். என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் மாலியா பகுதிகளில் கடைகள் அனைத்தும் பல கடைகள் இழுத்து மூடப்பட்டுள்ளன. தீயணைப்புத்துறை தான் மூடினதா தகவல் கிடைச்சிருக்குது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது தீ தடுப்பை மீறிய குற்றத்துக்காகத்தான் மூடப்பட்டிருக்குது. இப்போ 5:45 அந்த கடையில் இழுத்து மூடிட்டாங்க. எல்லாம் இழுத்து மூடிட்டாங்க. நாளைக்கு சாப்பிட்றோம் 50 வருஷமா பாருங்க. மாலை வலைக்கு எல்லா கடையும் மூடிட்டாங்க. இது என்ன பிரச்சனை தெரியாது. இதுதான் எல்லா கடையும் இழுத்து மூடிட்டாங்க. இந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட் பாருங்க. எல்லாம் இழுத்து மூடிட்டாங்க. ஸ்டிக்கர் அவுட்டிக்கு தான் எல்லாம் இழுத்து மூடிட்டாங்க. இது மாதிரி அந்த பிரிட்ஜு எல்லாம் இழுத்து மூடிட்டாங்க. சர்ஃபன் ப்ரோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வந்து 3rd ரிங் ரோடு, அதாவது ஷொய்க்லேருந்து ஹவாலி நோக்கி செல்லக்கூடிய சாலை. இது மேலே பாருங்கள் 60ஆம் நம்பர் பிரிட்ஜ் இருக்குது. சரியாக அதுக்கு பணியை புதிய பெரிய கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஷோய்க் இண்டஸ்ட்ரியல், அதாவது நீங்கள் வந்து கனடா ட்ராய்க்கு பக்கம் போகும்போது 3ஆம் நம்பர் ரோடுக்கு நீங்கள் என்ட்ரு ஆகும்போது இங்கே இந்த பக்கம் ஷூக் தமர் அந்த ஷூக்கெல்லாம் இருக்கு இல்லையா, பேரிச்சம்பளங்கள் வாங்கக்கூடியது, அதே மாதிரி கோழி கடைகள் இருக்குது, இறைச்சி கடைகள் இருக்குது. அந்த பக்கம் இருந்து நீங்கள் கனடா டிரைவ் வாகனங்கள் திருத்தமிடம் ஃபுல்லாகவே ரோடு நெடுக கடைகளாக இருக்குமே, டயர் கடைகள், ஒவ்வொரு கடைகளாக மெக்கானிக் கடைகள். அந்த பக்கத்துக்கு போகும்போது இருக்கக்கூடிய சிக்னல் 60ஆவது நம்பர் பிரிட்ஜு மேலே இருக்குது, கசாலி பிரிட்ஜ். அந்த ரோட்டில் தான் இப்போ புதிய கேமரா போட்டிருக்காங்க. அங்கன்னு இல்லை, குவைத்துடைய பல பகுதிகளில் வந்து இப்போ இந்த பெரிய தலையின் கேமரா தான் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. அதே மாதிரி ஆளும் தலையும் பெருசு, வேலையும் பெருசு.
தயவு செய்து ரொம்ப கவனம் ஓட்டுநர்களே, தயவு செய்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி தான் இன்னொரு முக்கியமான விடயம், நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு நல்லது நினைத்து நீங்கள் உங்கள் ஃபோனில் வந்து இந்த பெரிய கேமரா இருக்கிற ஒரு வீடியோ எடுத்து சர்பான் பார் பிரதருக்கு அனுப்புவோம் அப்படின்னு நீங்கள் வீடியோ எடுக்கும்போது முதலாவது சுற்றி வர பார்த்துக்கோங்க. மேலே ரெக்கார்டிங் கேமரா இருக்குது அந்த ஸ்டாண்டில் வந்து ஆண்டனாவில் இருக்கும் இல்லையா, லைட் கம்பம் மாதிரியே இருக்கிறதுல கேமரா வச்சுருப்பாங்க இல்லையா, அப்படி கேமரா இருக்கா, அல்லது நீங்கள் டிராஃபிக் சிக்னல் இருக்கும், அந்த டிராஃபிக் சிக்னல் லைட் இருக்கக்கூடிய கம்பம் இருக்கு இல்லையா, அந்த கம்பத்துலேயும் சில நேரங்களில் கேமரா இருக்கும். முதலாவது சுற்றி வர பாருங்கள். என்ன இந்த கேமராவுக்கு நீங்கள் பின்னால் நின்று வீடியோ எடுக்கும்போது ஒரு பிரச்சனையும் இல்லை, அதில் வந்து ரெக்கார்டிங் ஆகாது. ஆனால் அங்கே மற்ற பக்கம் ஆப்போசைட்டில் அல்லது நீங்கள் அந்த டிராஃபிக் சிக்னல் லைட் இருக்கக்கூடிய இடத்துல கேமரா இருக்கான்றதை மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒருவேளை இந்த கேமராவில் நீங்கள் படாட்டியும் அந்த கேமராவில் ரெக்கார்டிங் ஆகும்போது நீங்கள் ஒருவேளை உங்களை கண்டுட்டாங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சால் உடனடியாக முக்காலஃபாக போட்டுருவாங்க. தயவு செய்து கவனம். கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.